மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களாம்? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களாம்? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது விண்ணையும் சாடுவோம் என்பதில் முதல் பகுதியை பற்றி பார்த்தோம். ஒரு வண்ணத்து பூச்சியினுடைய சிறகசைப்பானது உலகில் எங்கோ ஓர் எதிர் விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகின்றது. நம் இந்திய விண்ணில் எழுப்பிய செயற்கைக்கோள்கள் மக்களினுடைய வாழ்க்கை தரத்தில் வியத்தகு மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன. இணையத்தில் வாழ்க்கை பயணத்தில் பாதி இணையம் என்று நம் நாடு மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த மாற்றத்தில் தமிழ் அறிவியலாளர்களுக்கும் மிகுந்த பங்களிப்பு என்பது இருக்கின்றது. இவற்றையெல்லாம் நாம் அறியக்கூடிய வாயிலாக விளங்குவது தொலைக்காட்சியிலும் வானொலியிலும் இதழ்களிலும் காணுகின்ற ஒரு கலை வடிவமான நேர்காணல் என்பது. 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் தமிழர்களினுடைய பங்கு மகத்தானது. அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, வளர்மதி போன்றோரினுடைய வரிசையில் மற்றொரு வைரமாக தமிழ்நாட்டை சார்ந்த அறிவியலாளர் சிவன் அவர்கள், இஸ்ரோவினுடைய 9வது தலைவர். இந்த பதவியை ஏற்றிருக்கக்கூடிய முதல் தமிழர் என்ற சிறப்புகளுக்கு உரியவராக இருக்கின்றார். 2015ஆம் ஆண்டில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தினுடைய இயக்குநராக இருந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்றார். இவர் நாகர்கோவில் பக்கம் சரக்கல்விளை என்ற கிராமத்தில் பிறந்தவர். வள்ளங்குமார வழியில் உள்ள அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தவர். இவர் கல்லூரியில் கணினி அறிவியல் இளங்கலை படிப்பில் முதலாவதாக வந்தார். அதனால் அவருடைய ஆசிரியர், நீ நன்றாக படிக்கின்றாய், MITயில் வானூர்தி பொறியியல் என்ற துறையை எடுத்துப்படி என்று அறிவுரை கூறினார். நம்பிக்கையோடு நுழைவுத் தேர்வு எழுதி MITயில் சேர்ந்தார். அதே துறையில் ME படித்து முடித்து விக்ரம் சாராபாய் நிறுவனத்தில் பொறியாளராக பதவி வகித்தார். சிறிய வயதில் அவருடைய அதிகபட்ச கனவை அவருடைய கிராமத்திற்கு மேலே பறக்கக்கூடிய விமானத்தில் என்றாவது ஒரு நாள் பறக்க வேண்டும் என்பதுதான். சிறிய வயதிலிருந்தே அவர் நினைப்பது எதுவும் நடக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் அவர் ஆசைப்படுவது நிராகரிக்கப்படும். இருந்தாலும் கிடைத்ததை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார். 1983ஆம் ஆண்டு முதலில் PSLV என்ற திட்டத்தை தொடங்குவதற்கு அரசாங்கம் அனுமதி தந்தது. அதற்கு ஓராண்டுக்கு முன்னால் தான் இவர் வேலையில் சேர்கின்றார். விண்வெளி ஆராய்ச்சியில் மற்றவர்களுக்கும் ஆனா அவனா கூட தெரியாது. ஒரு குழந்தை போலதான் எல்லோருமே தத்தி கற்றுக்கொண்டார்கள். ஒரு செயற்கைக்கோள் ஏவுதளத்தில் என்ன மாதிரி மென்பொருள் பயன்படுத்த வேண்டும், வாகனத்தினுடைய வடிவம் எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு உயரம், எவ்வளவு அகலம், எந்த பாதையில் போக வேண்டும், இவற்றை எல்லாமே முடிவு செய்வது இவருடைய வேலை. வன்பொருள் பகுதியை தவிர்த்த மற்ற வேலைகள் எல்லாவற்றையும் இவர் கவனிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இவர் இரவு பகலாக முயற்சி செய்து ஒரு செயலியை உருவாக்குகின்றார். அதனுடைய பெயர் சித்தாரா என்பது. இது செயற்கைக்கோள் ஏவு ஊர்தி பற்றிய முழு விவரங்களையும் மின்னிலக்க முறையில் சேகரிக்கும். அதனை பயன்படுத்தி வாகனத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டியே கணிக்க முடியும். ஏதேனும் தவறு நடந்திருந்தால் அதனை உடனே கண்டுபிடித்து சரி செய்து விடலாம். இதனை பயன்படுத்தி தான் PSLV ஏவப்பட்டது. இப்போது வரை நம்முடைய நாட்டிலிருந்து ஏவப்படுகின்ற அனைத்து செயற்கைக்கோள் ஏவு ஊர்திகளும் சித்தாரா என்ற செயலியை பயன்படுத்தி தான் விண்ணில் ஏவப்படுகின்றன. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி துறைக்கு இவருடைய முக்கியமான பங்களிப்பாக இது இருக்கின்றது. இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். இன்று நாம் காண்பது அதனுடைய தொடர்ச்சியாக
அவருடைய அனுபவம். முன்னாள் குடியரசுத் தலைவர், அறிவியல் வல்லுநர் அப்துல் கலாம் ஐயாவோடு அவர் ஆற்றிய பணி, செயற்கைக்கோள்கள் எந்த அளவிற்கு மக்களுக்கு பயன் தருவதாக இருக்கின்றன, இவர்கள் உருவாக்கிய செயலிகள் என்னென்ன என்பதை பற்றியதுதான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 109 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. முன்னாள் குடியரசுத் தலைவர், அறிவியல் வல்லுநர் அப்துல் கலாம் ஐயாவை பற்றி நீங்கள் அறிந்த ஒரு சில தகவல்களை கூறுங்கள் என்று அவரிடம் கேட்கின்றார்கள். என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த சிறந்த மனிதர். தன்னுடன் வேலை செய்பவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்வார். கலாம் எனக்கு வயதில் மூத்தவர், மிகவும் அமைதியானவர். யாராவது சிறியதாக சாதித்தாலே பெரியதாக பாராட்டுவார். நான் சித்தாரா போன்ற தொழில்நுட்ப மென்பொருள் உருவாக்கியதால் என்னை எப்போதும் மென்பொறியாளர் என்றே அழைப்பார். இவருடைய அனுபவத்தில் இவர் பார்த்த மிகச்சிறந்த மனிதராக அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இருக்கின்றாராம். தன்னுடன் வேலை செய்பவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை அவர் செய்வாராம். இவரை விடவும் வயதில் மூத்தவர், மிகவும் அமைதியானவராக இருப்பவர். அவரோடு பணியாற்றக்கூடியவர்கள் யாரேனும் ஒருவர் ஒரு சிறியதாக ஒரு சாதனை செய்தாலே அதனை மிகப்பெரிய அளவில் இவர் பாராட்டுவாராம். இவர் உருவாக்கிய சித்தாரா என்ற மென்பொருள், அந்த மென்பொருளை உருவாக்கியதனால் இவரை எப்பொழுதுமே மென்பொறியாளர் என்றுதான் அவர் அழைப்பாராம். இந்தியாவினுடைய 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர், தமிழ்நாட்டினுடைய ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர். ஏவுகணை ஏவுஊர்தி தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாம் காட்டிய ஈடுபாட்டினால் இவர் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகின்றார். நம்முடைய நாட்டினுடைய 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றியவர். நம்முடைய நாட்டின் அறிவியலாளர், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ராமேஸ்வரத்தை சார்ந்தவர். ஏவுகணையினுடைய ஏவு ஊர்தி தொழில்நுட்ப வளர்ச்சியில் இவர் அதிகளவு காட்டிய ஈடுபாட்டின் காரணமாக இவரை இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றுகின்றார்கள். பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திலும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் விண்வெளி பொறியாளராக பணியாற்றினார். பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திலும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் இவர் விண்வெளி பொறியாளராக பணியாற்றியிருக்கின்றார். இந்தியாவினுடைய உயரிய விருதான பாரத ரத்னா என்ற விருதை இவர் பெற்றிருக்கின்றார். இவர் தம் பள்ளிக்கல்வியை தமிழ் வழியில் கற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் தமிழ் வழியில்தான் தன்னுடைய கல்வியை கற்றார். தன்னுடைய ஆரம்ப கல்வியிலிருந்து பள்ளிப்படிப்பு முடிக்கும் வரைக்கும் இவர் தன்னுடைய கல்வியை கற்றது தமிழ் வழியில்தான். இந்தியாவினுடைய உயரிய விருதாக இருக்கக்கூடிய பாரத ரத்னா என்ற விருது இவருக்கு வழங்கப்பட்டு இருக்கின்றது. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. நீங்கள் அனுப்புகின்ற செயற்கைக்கோள்கள் இந்திய குடிமக்களுக்கு எப்படி பயனளிக்கின்றன? நீங்கள் பல செயற்கைக்கோள்களை அனுப்புகின்றீர்கள் விண்வெளிக்கு. அப்படி நீங்கள் அனுப்பக்கூடிய செயற்கைக்கோள்கள் இந்திய குடிமக்களுக்கு எப்படி பயனளிப்பதாக இருக்கின்றது என்று கேட்கின்றார்கள். 1957ஆம் ஆண்டு முதலே ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவியிருக்கின்றன. அவற்றையெல்லாம் இராணுவத்துக்கு மட்டுமே பயன்படுத்தினார்கள். 1957ஆம் ஆண்டிலிருந்தே ரஷ்யா உட்பட பல உலக நாடுகள் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் அவற்றை எல்லாமே தங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்புக்காக,
இராணுவத்திற்காக மட்டும்தான் அவற்றை பயன்படுத்தினார்கள். அதன் மூலமாக எந்த நாட்டின் மீது நாம் போர் தொடுக்கலாம், நம்முடைய நாட்டினுடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, எந்த பக்கத்திலிருந்து நம்மை தாக்க வருகின்றார்கள் என்று இராணுவத்திற்காக மட்டும்தான் அவற்றை பயன்படுத்தினார்கள். வல்லரசு நாடுகள் அவற்றின் ஆற்றலை காண்பிக்கவே இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தின. பல வல்லரசு நாடுகள், அமெரிக்கா, ரஷ்யா உட்பட வல்லரசு நாடுகள் அனைத்துமே தன் நாட்டினுடைய ஆற்றலை, தன்னிடம் இருக்கக்கூடிய இராணுவத்தினுடைய பலத்தை பிறருக்கு காண்பிப்பதற்காகத்தான் இந்த தொழில்நுட்பத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஆனால் 50 ஆண்டுகளுக்கு முன் நம் நாட்டு அறிவியலாளர் டாக்டர் விக்ரம் சாராபாய் இந்த தொழில்நுட்பத்தை மக்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்றே அவர் சிந்தித்தார். ஆனால் 50 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய நாட்டினுடைய அறிவியலாளர் டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்கள் இந்த தொழில்நுட்பத்தை, இந்த செயற்கைக்கோள் என்ற தொழில்நுட்பத்தை மக்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்றுதான் அவர் சிந்தனை செய்தார். பொதுமக்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தினால் என்ன பயன்? பொதுமக்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தின் வாயிலாக என்ன பயனானது கிடைக்கின்றது என்று பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு ஆண்டும் விவசாயத்தின் மூலம் எவ்வளவு விளைச்சல் கிடைக்கும் என்பதை கணித்து அரசுக்கு தெரிவிக்கிறோம். இந்த செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தின் வாயிலாக ஒவ்வொரு வருடமும் விவசாயத்தின் மூலமாக எவ்வளவு விளைச்சல் கிடைக்கும், ஒரு வருடத்திற்கு வேளாண்மையின் மூலமாக எந்த அளவிற்கு உற்பத்தி கிடைக்கும், எவ்வளவு டன் உற்பத்தி செய்யலாம் உணவு இணை என்பதை கணித்து இவர்கள் அரசுக்கு தெரிவிக்கின்றார்கள். அதனை பயன்படுத்தி அரசால் அதற்கு ஏற்ற திட்டங்களை வகுக்க முடிகின்றது. இதனை பயன்படுத்தி அரசு அதற்கேற்றவாறு ஒரு குறைந்த அளவுதான் விளைச்சல் என்பது கிடைக்கின்றது என்றால் அதற்கு தகுந்தவாறு மற்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யலாம். அதிக அளவு விளைச்சல் கிடைக்கும் என்றால் அதன் மூலமாக மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் என்று அதற்கேற்றவாறு திட்டங்களை வகுப்பதற்கு அரசால் முடிகின்றது. அதேபோன்று நிலத்தில் எந்த இடத்தில் நீரின் அளவு எவ்வளவு இருக்கும் என்பதை செயற்கைக்கோள் மூலம் சொல்கின்றோம். அதேபோல் நிலத்தில் எந்த இடத்தில் நீரினுடைய அளவு எந்த அளவிற்கு இருக்கின்றது, இப்போ இந்த இடத்தில் அப்படின்னா எவ்வளோ அளவு இருக்கும், நிலமட்டத்தில் நீரினுடைய அளவு எத்தனை அடியில் இருக்கின்றது, 200 அடியா, 300 அடியா, 500 அடியா, 1000 அடியா, எந்த அடியில் நீரானது இருக்கின்றது என்பதை செயற்கைக்கோள் மூலமாக நாங்கள் கணித்து சொல்கின்றோம். அதேபோல் கடல் பகுதியில் எந்தெந்த இடங்களில் மீன்கள் அதிகமாக கிடைக்கும் என்று மீனவர்களுக்கு சொல்ல முடிகின்றது. அதேபோல் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கடல் பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் பொழுது எந்த இடத்திற்கு சென்றால் அவர்களுக்கு அதிகப்படியான மீன்களானது கிடைக்கும், இந்த திசையில் சென்றீர்கள் என்றால் உங்களுக்கு அதிகமான மீன்கள் கிடைக்கும், இந்த திசையில் சென்றீர்கள் என்றால் உங்களுக்கு மீன்களே கிடைக்காது என்பனவற்றை போன்று கணித்து சொல்வதற்கு எங்களால் முடிகின்றது. இப்பொழுது நாம் திறன்பேசிகளை பயன்படுத்துகின்றோம். தானியக்க பனை இயந்திரம், அட்டையை பயன்படுத்தும் இயந்திரம், இதற்கெல்லாமே செயற்கைக்கோளானது பயன்படுகின்றது. நாம் பயன்படுத்தக்கூடிய திறன்பேசிகளாகட்டும், தானியக்க பனை இயந்திரம், அட்டையை பயன்படுத்தக்கூடிய இயந்திரம், அட்டை தேய்ப்பு இயந்திரம், இவை அனைத்திற்குமே செயற்கைக்கோள் என்பதுதான் பயன்படுகின்றது. செயற்கைக்கோள்கள் செயல்படவில்லை என்றால் நம் நாடு மட்டுமல்ல உலகத்தினுடைய இணைய சேவை என்பதையுமே முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுவிடும். மக்கள் பயன்படுத்தக்கூடிய இணைய செயல்கள் அனைத்திற்கும் செயற்கைக்கோள்கள் அவசியம் தேவை. இன்று இந்த உலகமே இணையத்தினுடைய உதவியால் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த இணையத்தினுடைய செயல்கள் அனைத்திற்கும் மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது செயற்கைக்கோள்களானது.
நாட்டு மக்களினுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு செயற்கைக்கோள்கள் பயன்படுகின்றன. நம் நாட்டு மக்களினுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டுமென்றால் அதற்கும் மிக முக்கிய பங்களிப்பு வகிக்கக்கூடியது செயற்கைக்கோள்கள் என்பது. இஸ்ரோவினுடைய தலைவராக நீங்கள் எதற்கு முன்னுரிமை தருவீர்கள் என்று கேட்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் இஸ்ரோவினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்றீர்கள். இந்த சூழலில் நீங்கள் எதற்கு அதிக முன்னுரிமை தருவீர்கள் என்ற கேள்வி கேட்ட பொழுது, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் முக்கிய நோக்கமே இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறைந்த செலவில் மக்களுக்கு தரமான சேவைகளை கொடுப்பதுதான். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால், இந்த செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிக குறைந்த விலையில் மக்களுக்கு நல்ல தரமான சேவைகளை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. ஆகவே நான் அதற்குத்தான் அதிக முன்னுரிமை தருவேன் என்று திரு சிவன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. தற்பொழுது உங்கள் முன் உள்ள அறைகோள்கள் எவை? இஸ்ரோவினுடைய தலைவராக நீங்கள் பொறுப்பேற்று இருக்கின்றீர்கள். இப்பொழுது உங்கள் முன் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சவால்கள், அறைகோவல்கள் என்ன என்று கேட்கின்றார்கள். இதுவரை இந்தியாவுக்காக 45 செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டிருக்கின்றன. இதுவரை இந்தியாவுக்காக 45 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் நம்முடைய தேவைகளுக்கு மேலும் 45 செயற்கைக்கோள்கள் தேவை. ஆனால் நம்முடைய தேவைகளுக்கு இன்னும் அதிகமான செயற்கைக்கோள்கள் தேவைப்படுகின்றன. இன்னும் 45 செயற்கைக்கோள்களை நாம் விண்ணில் செலுத்த வேண்டும். இப்போது இருக்கும் வசதி வாய்ப்புகளை வைத்து இவற்றை விண்வெளியில் நிறுவ குறைந்தது 4 ஆண்டுகளாவது ஆகும். ஆனால் அதற்குள் நம்முடைய தேவைகள் இன்னும் 2 மடங்காகிவிடும். இப்போ நம்மிடம் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை வைத்துக்கொண்டு அந்த 45 செயற்கைக்கோள்களை நாம் விண்ணில் நிறுவுவதற்கு குறைந்தது ஒரு 4 ஆண்டுகளாவது ஆகும். ஆனால் அந்த 4 ஆண்டுகளுக்குள் நம்முடைய தேவைகளானது இன்னும் 2 மடங்காகிவிடும். அப்போ கூடுதலான செயற்கைக்கோள்களை செலுத்த வேண்டிய கட்டாயமானது ஏற்பட்டுவிடும். அப்போ அதற்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் காலம் எடுத்துக்கொள்ளும். அதற்குள் நம்முடைய தேவைகள் இன்னும் அதிகமாகிக் கொண்டே செல்லும். இப்போ எவ்வளவு விரைவாக செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த முடியுமோ அவ்வளவு விரைவாக நம் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த வேண்டும். இதுதான் தற்பொழுது என் முன் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறைகோவல் என்று சொல்கின்றார். வளர்மதி இவர் அரியலூரில் பிறந்தவர். 2015 தமிழ்நாடு அரசினுடைய அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர். இஸ்ரோவில் 1984ஆம் ஆண்டு முதல் இவர் பணியாற்றி வருகின்றார். இப்பொழுதிருந்து 1984 இஸ்ரோவில் பணியாற்றி வருகின்றார். 2012 உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் ரிசாட்-1 என்ற திட்டத்தினுடைய இயக்குநராக இவர் பணியாற்றியிருக்கின்றார். 2012ஆம் ஆண்டு உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள், அந்த திட்டத்தினுடைய இயக்குநராக இவர் பணியாற்றியிருக்கின்றார். இவர் இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றிய 2வது பெண் அறிவியல் அறிஞர். இஸ்ரோவினுடைய செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றி இருக்கக்கூடிய 2வது பெண் அறிவியல் அறிஞர் வளர்மதி அவர்கள். அவருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டதுதான் ரிசாட்-1 என்ற செயற்கைக்கோள். படத்தில் நீங்கள் காண்பது அதுதான். நம்முடைய நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் என்பது 30,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டே கீழே நம் அலுவலகத்தில் உள்ளவர்களோடு தொடர்பு கொள்ள முடிகிறது. ஆனால் கடலில் சென்று மீன்பிடிக்கும் மீனவர்கள் ஆழ்கடலுக்கோ அல்லது 300 கடல் மைல் தூரம் சென்றாலோ நம்மால் தொடர்பு கொள்ள முடியவில்லையே. ஏன்?
30,000 அடி உயரத்தில் விமானத்தில் நாம் பறந்து கொண்டே இருக்கின்றோம். அவ்வாறு பறந்து கொண்டிருக்கும் பொழுது கீழே நம் அலுவலகத்தில் உள்ளவர்களோடு நம்மால் மிக எளிதாக தொடர்பு கொள்ள முடிகின்றது. ஆனால் கடலில் சென்று மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்கள் ஆழ்கடலுக்கு சென்றாலோ அல்லது 300 கடல் மைல் தூரம் சென்றாலோ நம்மால் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லையே, இது ஏன் என்று கேட்கின்றார்கள். நேவிக் என்ற செயலியை கடல் பயணத்திற்காக உருவாக்கியிருக்கிறோம். அதற்காக நாங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய செயலி நேவிக் என்ற செயலியானது. அனைத்து மீனவர்களுக்கும் அந்த செயலை பொருத்தப்பட்ட கருவி பல விதங்களில் பயன்படுகின்றது. அனைத்து வகையான மீனவர்களுக்கும் அந்த நேவிக் என்ற செயலி பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய கருவியானது பல விதங்களில் அவர்களுக்கு பயன் தருவதாக இருக்கின்றது. அவர்கள் கடலில் எல்லை தாண்டினால் உடனடியாக எச்சரிக்கும். கடலில் மீன்பிடிக்க செல்லும் பொழுது சில சமயங்கள் எல்லை தாண்டி மீன் பிடிக்கின்றார்கள். அவ்வாறு எல்லை தாண்டி மீன் பிடிக்கும் பொழுது பக்கத்து நாட்டுக்காரர்களால் பல பாதிப்புகள் ஏற்படுகின்றது. அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கின்றார்கள் அல்லது அவர்களை எச்சரிக்கும் விதமாக துப்பாக்கியால் சுடுகின்றார்கள். இதுபோன்ற இடையூறுகள் ஏற்படுகின்றது. ஆனால் இந்த செயலியை அவர்கள் தங்களுடைய அலைபேசியில் பொருத்தி கொண்டிருக்கும் பொழுது கடலில் எல்லை தாண்டி அவர்கள் மீன்பிடிக்க செல்கின்றார்கள் என்றால் உடனடியாக அவர்களை எச்சரிக்கும். அதன் மூலம் நம்முடைய நாட்டினுடைய எல்லை பகுதியிலேயே அவர்கள் மீன் பிடிக்கலாம். அதேபோன்று மீன்கள் அதிகமுள்ள பகுதியை காட்டும் செயலியையும் உருவாக்கி இருக்கின்றோம். அதேபோன்று மீன்கள் எந்த இடத்தில் அதிகமாக இருக்கின்றது என்பதை அவர்களுக்கு தெரிவிக்கும் விதமாக ஒரு புதிய செயலியையும் நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். இந்த கண்டுபிடிப்புகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய முயற்சிகளை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம். இது மாதிரியான புதிய வகையான கண்டுபிடிப்புகளை மக்களிடம் சென்று சேர்க்கக்கூடிய முயற்சிகளை நாங்கள் முன்னெடுத்து அதற்கேற்றவாறு நாங்கள் செயல்படுவோம் என்று திரு சிவன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோள்களின் பங்கு யாது? மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோள்களின் பங்கு யாது? செயற்கைக்கோள்களால் பொதுமக்களுக்கு உண்டாகும் பயன்கள். ஒவ்வொரு ஆண்டும் விவசாயத்தின் மூலம் எவ்வளவு விளைச்சல் கிடைக்கும் என்பதை கணித்து அரசுக்கு தெரிவிக்க முடியும். இதனால் அரசு அதற்கேற்ப திட்டங்களை வகுக்க முடிகிறது. நிலத்தில் எந்த இடத்தில் எவ்வளவு நீர் இருக்கும் என்பதை செயற்கைக்கோள்கள் மூலம் அறிய முடியும். மக்கள் பயன்படுத்தும் இணைய சேவைகள் அனைத்திற்கும் செயற்கைக்கோள் அவசியம் தேவை. இந்த வினாதான் வீட்டுப்பாடம். இந்த வினாவினை ஒரு முறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். தெளிவுரை எழுதுங்கள். தவறாது தேதியை குறிப்பிட்டு எழுதுங்கள். அன்றைய வீட்டுப்பாடத்தினை அன்றே செய்து முடிப்பது நன்று. நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது விண்ணையும் சாடுவோம் என்பதில் 2வது பகுதியை பற்றி பார்த்தோம். இவருடைய அனுபவத்தில் இவர் பார்த்த சிறந்த மனிதர் அப்துல் கலாம் அவர்கள். தன்னுடன் வேலை செய்பவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்வார். யாராவது சிறியதாக சாதித்தாலே பெரியதாக பாராட்டுவார். இவர் சித்தாரா போன்ற தொழில்நுட்ப மென்பொருள் உருவாக்கியதனால் இவரை மென்பொறியாளர் என்றுதான் அழைப்பாராம். நம்முடைய நாட்டினுடைய 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றியவர். தமிழ்நாட்டினுடைய ராமேஸ்வரத்தை சார்ந்தவர். ஏவுகணை ஏவுகணை தொழில்நுட்ப வளர்ச்சியில் இவர் காட்டிய ஈடுபாட்டினால் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகின்றார். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர். இவர் தன்னுடைய பள்ளிக் கல்வியை தமிழ் வழியில் கற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1957ஆம் ஆண்டு முதலே ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியிருக்கின்றன. ஆனால் அவற்றையெல்லாம் இராணுவத்துக்கு மட்டுமே பயன்படுத்தினார்கள். ஆனால் 50 ஆண்டுகளுக்கு முன்பே நம் நாட்டினுடைய அறிவியலாளர் டாக்டர் விக்ரம் சாராபாய்
இந்த தொழில்நுட்பத்தை மக்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்று சிந்தித்தார். இதன் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் விவசாயத்தின் மூலம் எவ்வளவு விளைச்சல் கிடைக்கும் என்பதை அரசுக்கு தெரிவிக்க முடியும். அதனை பயன்படுத்தி அதற்கேற்றார்வாறு அரசு திட்டங்களை வகுக்க முடிகின்றது. நிலத்தில் எந்த இடத்தில் நீரினுடைய அளவு எவ்வளவு இருக்கும் என்பதை செயற்கைக்கோள் மூலம் சொல்லலாம். கடல் பகுதியில் எந்தெந்த இடங்களில் மீன்கள் அதிகமாக கிடைக்கும் என்று மீனவர்களுக்கு சொல்ல முடிகின்றது. மக்கள் பயன்படுத்தக்கூடிய இணைய செயல்பாடுகள் அனைத்திற்கும் செயற்கைக்கோள்கள் அவசியம் தேவை. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய முக்கிய நோக்கமே இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறைந்த செலவில் மக்களுக்கு தரமான சேவைகளை கொடுப்பதுதான். இந்தியா இதுவரை 45 செயற்கைக்கோள்களை செலுத்தியிருக்கின்றன. ஆனால் நம்முடைய தேவைகள் பூர்த்தியாக வேண்டுமென்றால் மேலும் 45 செயற்கைக்கோள்கள் நாம் செலுத்த வேண்டும். இப்பொழுது இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை வைத்து இவற்றை விண்வெளியில் நிறுவுவதற்கு குறைந்தது 4 ஆண்டுகள் ஆகும். ஆனால் அதற்குள் நம்முடைய தேவைகள் 2 மடங்காகிவிடும். நேவிக் என்ற செயலியை கடல் பயணத்திற்காக உருவாக்கி இருக்கின்றார்கள். அனைத்து மீனவர்களுக்கும் அந்த செயலி பொருத்தப்பட்ட கருவி பல விதங்களில் பயன்படுகின்றது. அவர்கள் கடலில் எல்லை தாண்டினால் உடனடியாக எச்சரிக்கும், மீன்கள் அதிகமுள்ள பகுதியை காட்டும் இந்த செயலியையும் உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்த கண்டுபிடிப்புகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய முயற்சிகளை முன்னெடுத்து செல்கின்றார்கள். இதுவரைக்கும் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 109 மற்றும் 110. பக்கம் எண் 109இல் ஒரு செயற்கைக்கோள் ஏவுதளத்தில் என்ன மாதிரி மென்பொருள் பயன்படுத்த வேண்டும், வாகனத்தின் வடிவம் எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு உயரம், எவ்வளவு அகலம், எந்த பாதையில் போக வேண்டும் ஆகியவற்றை முடிவு செய்வது என் வேலை என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 110இல் இந்த கண்டுபிடிப்புகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சிகளை முன்னெடுப்போம் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 117இல் சிறுவினா, 4வது சிறுவினா, மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளின் பங்கு யாது என்ற வினா. அந்த வினாவிற்குரிய விடையினை பற்றி நாம் முந்தைய பகுதியில் கண்டறிந்தோம். அவற்றினை மாணவ கண்மணிகள் தெளிவுற தங்களுடைய வீட்டுப்பாட ஏட்டில் எழுதி கொள்ளுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.